ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், எல்லாருக்கும் வணக்கம். நம்ம என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா, நம்ம ஒரு பேட்டர்ன் வந்து எப்படி போடுறது அப்படிங்கிறத தான் இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். அதாவது பேட்டர்ன் அப்படின்னா முதல்ல எதுக்கு யூஸ் ஆகுது அப்படின்னு தெரிஞ்சுக்கோங்க. ஒரே மெஷர்மெண்ட் தான். அந்த அடிக்கடி அந்த அளவுக்கு நம்ம ப்ளவுஸ் தைப்போம் அப்படின்னா அந்த மாதிரி இருக்க ஒரு இதுக்கு வந்து நம்ம பேட்டர்ன் வந்து போட்டு வச்சுக்கலாம். ஏன்னா ஒவ்வொரு தடவையும் நம்ம ஃப்ரெஷ்ஷாகவே மெஷர்மெண்ட்ஸ் எடுத்து நம்ம மார்க் பண்ணி போடணுங்கிறது இல்லை. ஏன்னா நமக்கு ஒரு சில கஸ்டமர்ஸாக இருக்கட்டும், இல்லை நம்மளுடைய ப்ளவுஸாக இருக்கட்டும், நம்ம என்ன பண்ணுவோம், அடிக்கடி ஸ்டிச் பண்ணுவோம். அப்போ அந்த மாதிரி இருக்கும்போது நமக்காக ஒரு பேட்டர்ன் நம்ம போட்டு வச்சுக்கிட்டோம் அப்படின்னா அது அடிக்கடி அந்த இதில் வந்து நம்ம வச்சு ப்ளவுஸ் வந்து சீக்கிரமாக கட் பண்ணி ஸ்டிச் பண்ணிடலாம். அதுக்காக தான் பேட்டர்ன் வந்து நம்ம யூஸ் பண்ணுறோம். கட்டிங் எனக்கு தெரியாது, ஸ்டிச்சிங் மட்டும்தான் ஃபினிஷிங்காக பண்ணுவேன் அப்படிங்கிறவங்களுக்கு ஒரு பேட்டர்ன் இருந்துச்சு அப்படின்னா அதன்படி அவங்க கட்டிங் போட்டு அந்த ப்ளவுஸை வந்து நல்லாவே ஸ்டிச் பண்ணலாம். அதாவது பேட்டர்ன் அப்படிங்கிறது ப்ளவுஸினுடைய டோட்டலாக என்னென்ன அளவுகள் தேவை, என்னென்ன அவுட்ஃபிட் நமக்கு வரணுமோ அந்த ஃபுல் இதுவுமே அந்த பேட்டர்னில் இருக்கும். நம்ம அதை வச்சு மார்க் பண்ணி நம்ம எப்பவும் போல் ஒரு ப்ளவுஸ் வந்து ஸ்டிச் பண்ணால் மட்டும் போதும். நம்ம வந்து ப்ளவுஸை வந்து நல்லா ஃபிட்டிங்காக நம்ம ஸ்டிச் பண்ணி போட்டுக்கலாம். அதுக்கு என்னென்ன தேவையான மெஷர்மெண்ட்ஸும் நான் உங்களுக்கு சொல்லியிருக்கேன். நார்மலாக என்னென்ன ப்ளவுஸ் மெஷர்மெண்ட்ஸ் நம்ம எடுப்போமோ அதே தான், அந்த அளவுகளை வச்சு தான் நம்ம வந்து பேட்டர்ன் போட போகிறோம். இப்போ இந்த மெஷர்மெண்ட்டில் நம்ம வந்து ஒரு பேட்டர்ன் வந்து போட போகிறோம். ஃபஸ்ட்டு இதனுடைய அளவுகளை வந்து நம்ம நோட் பண்ணிக்கலாம். செஸ்ட் ரவுண்டு பார்த்தீங்க அப்படின்னா 39 இன்ச்சு. அப்போ நம்ம அது கூட 4 இன்ச்சஸ் வந்து ஆட் பண்ணுவோம். அடுத்தது நடுமார்பு சுற்றளவு அப்படிங்கும்போது 42. இதை வந்து நம்ம 4ஆக டிவைட் பண்ணுவோம். அடுத்தது இடுப்பு சுற்றளவு, இது 39. இதை நம்ம 4ஆக டிவைட் பண்ணுவோம். அதுக்கப்புறம் ப்ளவுஸினுடைய உயரம், அது கூட நம்ம என்ன மெஷர்மெண்ட் சேர்த்துவோமோ அதை சேர்த்துக்கலாம். ஷோல்டர் பார்த்தீங்க அப்படின்னா 15 இன்ச்சு ஷோல்டர். கையினுடைய நீளம் இதெல்லாம் நம்ம பார்த்துக்கலாம். ஆம்ஹோல் 17.5 இன்ச்சு வந்து மார்க் பண்ணியிருக்கோம். அதாவது மெஷர்மெண்ட் எடுத்திருக்கோம். முன்கழுத்து 6.5, பின்கழுத்து 8. தோள்பட்டை வந்து நமக்கு என்ன அகலம் வேணுமோ அந்த அளவு நம்ம வச்சுக்கலாம். இப்போ இதில் என்ன அளவு இருக்குது அப்படின்னா, ஃபஸ்ட்டு வந்து நம்ம பேட்டர்ன் அப்படிங்கும்போது இது வந்து ஒரு பிளாக் ஷீட்டு, ஒரு சார்ட்டு தான். இந்த சார்ட்டில் நம்ம என்ன பண்ண போகிறோம் அப்படின்னா, கீழே வந்து இது வந்து ஃபோல்டிங் அப்படிங்கிறத நம்ம ஃபஸ்ட்டு வந்து நம்ம நோட் பண்ணிக்கலாம். ஏன்னா இது வந்து நம்ம ப்ளவுஸில் போடும்போது இது வந்து ஒரு ஃபோல்டிங் சைடாக தான் இருக்கணும். இப்படி ஓப்பனில் ரெண்டாக கட் பண்ண மாதிரி இருக்கக்கூடாது. இப்போ ஃபஸ்ட்டு நம்ம மார்க் பண்ண வேண்டியது இடுப்பினுடைய சுற்றளவு. இப்போ இதை வந்து நம்ம 39 இன்ச்சை நம்ம 4ஆக பிரிக்கும்போது நமக்கு 9.25 வரும். ப்ளஸ் 1 இன்ச்சு நம்ம டாட்டுக்காகவும் 1.5 இன்ச்சு வந்து நம்ம சைடில் வந்து சீம் அலவன்ஸுக்காகவும் நம்ம வைக்க போகிறோம். அப்போ ஃபஸ்ட்டு ஒரு 9.25, இதை வந்து நம்ம 4ஆக பிரிக்கும்போது அதுக்கப்புறம் 1 இன்ச்சு டாட்டுக்கு சேர்த்தும்போது 10.25, அதுக்கப்புறம் ஒரு 1.5 இன்ச்சு நம்ம சேர்த்திக்கிறோம். இதுக்கு வந்து ஃபர்ஸ்ட் ஒரு லைன் நம்ம போட்டுக்கலாம். கீழே வந்து ஒரு 1/2 இன்ச்சு நான் விட்டுருக்கேன். இதுதான் நமக்கு 1.5 இன்ச்சு இந்த இடத்துல நம்ம மார்க் பண்ணியிருக்கோம். இப்போ இதனுடைய சென்டர் பாயிண்ட் எது அப்படிங்கிறத பார்த்துக்கலாம். 10.25க்கு சென்டர் பாயிண்ட் வந்து நீங்கள் டேப்பை 2ஆக மடித்து இங்கே மார்க் பண்ணிக்கோங்க. இதுக்கு பக்கத்தில் இங்கே ஒரு 1/2 இன்ச்சு, இங்கே ஒரு 1/2 இன்ச்சு. இப்போ ப்ளவுஸுடைய உயரம் 15 அப்படிங்கும்போது நீங்கள் ஒரு 4, 4.25 அளவுக்கு நீங்கள் டாட் பாயிண்ட்டு கொடுத்துக்கலாம். இது வந்து ஸ்ட்ரைட் பண்ணிக்கோங்க. சென்டரில் வச்சு 4 இன்ச்சுக்கு ஒரு லைன் போட்டுக்கோங்க. அதே மாதிரி இந்த பக்கம் 1/2 இன்ச்சும், இந்த பக்கம் 1/2 இன்ச்சுக்கும் நம்ம மார்க் போட்டாச்சு. இந்த இடத்துல மட்டும் லைட்டாக ஒரு 1/4 இன்ச்சு ஸ்லாண்டிங் பண்ணிக்கோங்க. இது நான் பண்ணுறது இந்த லாஸ்ட் லைனில் இருந்து தான் நான் பண்ணுறேன். அப்போது இதுக்கு அடுத்த லைன் நம்ம போடும்போது இந்த இடத்துல இப்படி வரும். இதுதான் நம்ம கட்டிங் லைன். இதுக்கப்புறம் இதனுடைய உயரம் நம்ம மார்க் பண்ணிக்கலாம். ஃபஸ்ட்டு என்ன பண்ணியிருக்கோம், இடுப்பினுடைய சுற்றளவை 4ஆக பிரிச்சிருக்கோம். 9.25 வருது. 1 இன்ச்சு டாட்டுக்காகவும் 1.5 இன்ச்சு நமக்கு சீம் அலவன்ஸுக்காகவும் வச்சுருக்கோம். இந்த போர்ஷனில் நம்ம எந்த ஒரு ஈஸ் அலவன்ஸுமே நம்ம சேர்த்துல. அடுத்தது பார்த்தீங்க அப்படின்னா 15 இன்ச் வந்து உயரம், 1/2 இன்ச் பார்த்தீங்கன்னா ஷோல்டருக்காக. ஸோ இங்கே நம்ம ஒரு மார்க் போட்டுக்கலாம். ஒரு ஸ்ட்ரைட் லைன் போட்டுக்கோங்க.
இப்போ இதுக்கு ஷோல்டர் அளவு வந்து 15 இன்ச்சு வருது. கழுத்தினுடைய பின்கழுத்தினுடைய இறக்கம் பார்த்தீங்க அப்படின்னா பின்கழுத்தினுடைய இறக்கம் வந்து 8 இன்ச்சு வருது. முன்கழுத்து வந்து 6.5 இன்ச்சு வருது. ரெடியாக ஷோல்டர்னுடைய அளவு நமக்கு 2.5 இன்ச்சு வருது. இப்போ நான் இதில் கழுத்தினுடைய ஷோல்டர்னுடைய அகலம் எவ்வளோ கொடுக்குறேன் அப்படின்னா 12 இன்ச்சு நான் வந்து மார்க் பண்ணுறேன். ஷோல்டர் கால்குலேஷன்லாம் ஏற்கனவே நான் உங்களுக்கு நிறைய வீடியோஸில் சொல்லியிருக்கேன். சப்போஸ் அது தெரியல அப்படின்னா நீங்கள் கமெண்ட்ஸில் போடுங்க. 6 இன்ச்சு வைக்கிறேன். இப்போ நமக்கு 2.5 இன்ச்சு வந்து ரெடியாக அளவு வேணும். அதோட 3/4 இன்ச்சு சேர்த்தும் போது 3.25 வருது. இதுக்கப்புறம் 8 + அரை 8.5 இன்ச்சு நம்ம மார்க் பண்ணிக்கலாம். ஷோல்டர் 6 இன்ச்சு வச்சுருக்கேன். 2.5 இன்ச்சு வந்து நமக்கு ரெடியாக வேணும். அதோட 3/4 இன்ச்சு நம்ம சேர்த்தும் போது 3.25. இப்போ இவங்களுக்கு கழுத்தினுடைய அகலம் பார்த்தீங்கன்னா 2.25க்கு ஒரு பாயிண்ட் வந்து கம்மியாக இருக்கும். இப்போ இதே அளவு 6 இன்ச்சு இங்கேயே அதே 6 மார்க் பண்ணி இதுக்கு ஒரு லைன் போட்டுக்கலாம். இவங்களுடைய ஆம்ஹோல் அளவு பார்த்தீங்க அப்படின்னா 17.5 இன்ச்சு வருது. அப்போது நம்ம ஒரு அப்ராக்சிமேட்டாக செஸ்ட் ரவுண்டை வந்து நம்ம 6ஆக பிரித்து வச்சோம் அப்படின்னா என்ன வருதோ அதுதான் நம்ம உயரம் நம்ம இங்கே மார்க் பண்ணுவோம். நான் இப்போ அப்ராக்சிமேட்டாக ஒரு 6.5 இன்ச்சு இதில் வைக்கிறேன். இதுக்குள்ளே இவங்களுடைய ஆம்ஹோல் லைன் செட் ஆகுதா அப்படிங்கிறத நம்ம பார்க்கலாம். இதில் மேக்ஸிமம் வேஸ்ட்டும் செஸ்ட்டும் ஒரே அளவாக இருக்குது. மிடில் செஸ்ட் வந்து 42 வருது. வேஸ்ட்டு 39, செஸ்ட்டு 39. அப்போது இது 4 இன்ச்சு சேர்த்தும் போது நமக்கு 43 வருது. அப்போ நமக்கு இங்கே அளவு நம்ம 43 வந்து நம்ம 4ஆக பிரிக்கும் போது 10.25 வரும். இது 10.25 மார்க் பண்ணுறோம். அதுக்கப்புறம் ஒரு 1.5 இன்ச்சு நம்ம மார்க் பண்ணுறோம். இதுக்குள்ளே நமக்கு 17.5 இன்ச்சு வருதா அப்படிங்கிறத நம்ம செக் பண்ணிக்கலாம். 17.5 இன்ச்சு நமக்கு கரெக்டாக வருது. இதுக்கு வந்து நம்ம ஆம்ஹோல் போட்டு கரெக்டான மெஷர்மெண்ட்டை நம்ம செக் பண்ணிக்கலாம். இந்த ஆம்ஹோல் எல்லாம் இந்த இடம் ரொம்ப ப்ராடாக வரும்போது நீங்கள் ஒரு 1/2 இன்ச்சு கிராஸ் மேலே ஏற்றிக்கோங்க. இல்லாட்டினா உங்களுக்கு என்ன ஆகும்னா இந்த இடம் ரொம்ப டீப் பண்ணிட்டீங்க அப்படின்னா பின்னாடி சுருக்கம் வரும். ஏன்னா எந்த ஒரு ஆம்ஹோலுமே ஓவர் டீப்பாகவும் போயிடக்கூடாது, ரொம்பவும் மேலேயும் வந்துடக்கூடாது. ஓவர் டீப்பாக போகும்போது சுருக்கம் நிறையா வர்றதுக்கு வாய்ப்பு இருக்குது. அதனால் சும்மா ஒரு 1/2 இன்ச்சுக்கு ஒரு ஸ்லாண்டிங்காக ஒரு லைன் போட்டுக்கோங்க. அதுக்கப்புறம் மிட் பாயிண்ட் மார்க் பண்ணிவிட்டு இதில் நம்ம எப்பவும் போல் ஆம்ஹோல் ஸ்கேல் வச்சு இப்படி ஸ்லாண்டிங் போட்டு நம்ம போட்டுக்கலாம். இப்படி எப்படியோ ஒன்று நமக்கு இந்த குழி வந்து ரொம்ப டீப்பாக நமக்கு போகக்கூடாது. நிறைய வீடியோஸில் நான் இந்த சேஞ்சஸ் எல்லாமே பண்ணியிருப்பேன். இப்போ நம்ம இது பண்ணி பார்க்கும்போது இப்போது டீப் ரவுண்டு போடும்போது நமக்கு இதில் என்ன ஆகுது அப்படின்னா இங்கே தான் நமக்கு லைன் வருது. அப்போ இதில் ஒரு 1/2 இன்ச்சு பக்கம் நமக்கு ஆம்ஹோல் வந்து அதிகமாக இருக்குது. அப்போ நம்ம என்ன பண்ணோம் அப்படின்னா இந்த ஆம்ஹோலினுடைய உயரத்தை கொஞ்சம் இப்படி மேலே ஏற்றிக்கணும். இங்கே எவ்வளோ நமக்கு ஷார்ட்டேஜ் ஆகுதோ அந்த அளவுக்கு நம்ம இதை மேலே ஏற்றிட்டு மறுபடியும் அதே ப்ரொசீஜர் தான். மறுபடியும் செஸ்ட் ரவுண்டை மார்க் பண்ணுறோம். அதுக்கப்புறம் 1.5 இன்ச்சு மார்க் பண்ணுறோம். இப்போ இதுலேயுமே நம்ம ஒரு ஸ்லாண்டிங் லைன் போட்டுக்கலாம். அப்போ இதுலேயும் மிட் பாயிண்ட் கொஞ்சம் மேலே வரும். இப்போ நமக்கு 17.5 வருதா அப்படிங்கிறத நம்ம செக் பண்ணிக்கலாம். கரெக்டாக நமக்கு 17.5 வருது. இது வச்சுருந்தோம் அப்படின்னா ஆம்ஹோல் வந்து ரொம்பவே லூஸ் ஆகும். இப்போ நமக்கு ஸ்டிச்சிங் லைன் வந்து இந்த இடத்துல தான் வரும். அப்போ இந்த 2வது லைன் நம்ம மெஷர் பண்ணும்போது ஒரு 1 இன்ச்சு நமக்கு அதிகமாக வரும். 1 இன்ச்சு 1.25 இன்ச்சு நமக்கு அதிகமாக வரும். அப்படி இருந்தால் தான் அதனுடைய ஈஸ் அலவன்ஸ் வந்து அது கரெக்டாக எடுத்துக்கும். இங்கே நம்ம எப்பவும் போல் 1/2 இன்ச்சும் இங்கே 1/4 இன்ச்சும் அது போக நமக்கு இங்கே ரெடியாக வேணுங்கிற அளவு பார்த்தீங்கன்னா 2.5 இன்ச்சு. இப்போ பேக் நெக் வந்து நம்ம மார்க் பண்ணலாம். இதில் வந்து பார்த்தீங்கன்னா 2.5 ஒரு புள்ளி இருக்குது. அதே மாதிரி கீழேயும் ஆனால் ஒரு 3 இன்ச்சை நம்ம மார்க் பண்ணுறோம், ஒரு 1/4 இன்ச்சு சேர்த்தி. அதுக்கு வந்து நம்ம பாக்ஸ் போட்டு இந்த ரவுண்டை பொறுத்த வரைக்கும் நீங்கள் இந்த ஸ்கேலு ஆம்ஹோல் கர்வை எப்படி வைக்கிறீங்களோ அது மாதிரி தான் உங்களுக்கு இந்த ஷேப் கிடைக்கும். இது இந்த கார்னர் மட்டும் நம்ம கனெக்ட் பண்ணோம் அப்படின்னா ரவுண்டாக இருக்கும். இன்னும் கொஞ்சம் மேலே இப்படி ரொட்டேட் பண்ணி 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 உங்களுக்கு எந்த ஷேப் வேணுமோ அந்த ஷேப்பில் கொண்டு வந்து நீங்கள் நிறுத்தி இந்த ரவுண்ட் ஷேப் நீங்கள் போட்டுக்கலாம். ஸோ இது வந்து உங்களுக்கு நெக் ரவுண்டு.
உங்களுக்கு அக்யூரேட்டாக எனக்கு 7 இன்ச் 8 இன்ச் தான் நெக்கினுடைய டீப் வேணும் அப்படின்னா நம்ம இங்கே ஒரு 1/4 இன்ச்சு மேலே ஏற்றிக்கணும். எதனால் அப்படின்னா நீங்கள் ஸ்டிச்சிங் போடும்போது ஒரு 1/4 இன்ச்சு வந்து கீழே டவுன் ஆகும். நான் வந்து இவ்வளோ நாளும் அது எப்போவுமே ஒரு 1/2 இன்ச்சு சேர்த்து நீங்கள் மார்க் பண்ணியிருக்கோங்கன்னு பொதுவாக சொல்லியிருக்கேன். அதுபடி பண்ணினா போதும். இல்லை உங்களுக்கு கரெக்டாக வேணும் அப்படின்னா ஒரு 1/4 இன்ச்சு நீங்கள் மேலே எடுத்து மார்க் பண்ணிக்கலாம். இல்லை இதே அளவு வச்சு, ஏன்னா நம்ம எல்லாரும் ஒரே அளவு தான் இங்கே பிடிப்போமா அப்படின்னா கொஞ்சம் முன்ன பின்ன வரும். அதே மாதிரி நெக்கும் அதே மாதிரி தான் கொஞ்சம் முன்ன பின்ன வரும். அதனால நெக்கை பொறுத்த வரைக்கும் அந்த 1/4 இன்ச் அப்படிங்கிறத ரொம்ப இதாக நம்ம கவனிக்க தேவையில்லை. சப்போஸ் நம்ம உங்களுக்கு அது கரெக்டாக தான் வேணும் அப்படின்னா இன்னும் ஒரு 1/4 இன்ச் நீங்கள் மேலே வந்து மார்க் பண்ணிக்கோங்க. அப்போ ஸ்டிச்சிங்கில் நீங்கள் வரும்போது உங்களுக்கு கரெக்டாக 8 இன்ச்சு வந்துடும். இப்போ இது வந்து பேக் பார்த்தீங்கன்னா கொஞ்சம் இப்படி ஸ்லாண்டிங்காக தான் வரும். எதனால் அப்படின்னா உங்களுக்கு தெரியும், செஸ்ட்டும் வெயிஸ்ட்டும் ஒரே அளவாக இருக்கிறனால. இப்போ இதில் நம்ம மறுபடியும் இது எல்லாமே நம்ம செக் பண்ணிக்குவோம். 9.75 + 1 10.75 இடுப்பு சுற்றளவு. டாட் 1 இன்ச்சு பிடிச்சிருவோம். 1.5 இன்ச்சு இங்கே சீம் அலவன்ஸ் விட்டுருக்கோம். இங்கே பார்த்தீங்க அப்படின்னா 10.75 39 + 4 அப்படிங்கும்போது 43. 43 நம்ம 4ஆக பிரிக்கிறோம் அப்படிங்கும்போது நமக்கு இந்த இடத்துல 10.75 நமக்கு வரும். அதுக்கப்புறம் 1.5 இன்ச்சு. ஆம்ஹோல் அப்படிங்கும்போது 17.5 இன்ச்சு வருது. இதை நம்ம 2ஆக பிரிக்கும் போது என்ன ஆகுது அப்படின்னா 8.75 வரும். இப்போ இங்கிருந்து நம்ம இந்த லைன்லேயே மெஷர் பண்ணிங்கன்னா உங்களுக்கு 8.75 கரெக்டாக வரும். அதே மாதிரி பேக் நெக்கு 8 + 6, ஷோல்டர் 3.25 வச்சுருக்கோம். 3/4 இன்ச்சு ஸ்டிச்சிங்க்கு போக உங்களுக்கு 2.5 இன்ச்சு வந்துடும். இப்போ இதுதான் நமக்கு. இதில் வந்து டாட் லைன் பார்த்தீங்கன்னா ஒரு 4 இன்ச்சுக்கு நீங்கள் பிடிச்சிக்கலாம். இப்போ இதனுடைய அவுட்லைன் வந்து நம்ம கட் பண்ணிக்கலாம். இங்கேருந்து மட்டும் நம்ம கட் பண்ணால் போதும். எந்த லைன் கட் பண்ணுறோங்கிறத பார்த்து கவனமாக கட் பண்ணிக்கோங்க. இப்போ நம்ம பேக் போர்ஷன் கட் பண்ணியாச்சு. இதுக்கப்புறம் இந்த இடத்துல இது வந்து நம்ம எந்த அளவுக்கு ஸ்டிச் பண்ணுறோம் அப்படிங்கிறது. இந்த மிட் பாயிண்ட் நடுவில் வர லைன் வந்து நம்ம டாட்டுக்காக. ஆம்ஹோல் ரவுண்டை மறுபடியும் நம்ம செக் பண்ணிக்குவோம். அதுக்கப்புறம் நாட்ச் போட்டுக்கலாம். எட்டே முக்கால். இப்போ இது வந்து நமக்கு பேக் போர்ஷன். இந்த பேக் போர்ஷனில் மெயினாக இது ஃபோல்டிங்கில் வச்சு நம்ம மார்க் பண்ணணும். ரவுண்ட் ஷேப் நீங்கள் போடும்போது இதே ஷேப் தான் வரணும்னு இல்லை. நீங்கள் இதுக்கு ஒரு பாக்ஸ் போட்டு வரைஞ்சிட்டு இதை வந்து என்ன ஷேப்புக்கு வேணாலும் நீங்கள் அட்ஜஸ்ட் பண்ணிக்கலாம். அடுத்தது இதை வச்சு நம்ம ஃப்ரண்ட் வந்து மார்க் பண்ணுவோம். இது வந்து நம்ம கிளாத் மாதிரி ஃபோல்டிங் பண்ணி நம்ம வந்து இந்த சார்ட்டை வந்து மடக்கிறது வந்து அவ்வளோ ஈஸி இல்லை. அதனால டைரெக்டாக இது மேலேயே எப்படி மார்க் பண்ணுறது அப்படிங்கிறதையும் நான் சொல்லிடுறேன். நீங்கள் எப்படி மார்க் பண்ணாலுமே உங்களுக்கு அவுட்புட் ஒரே மாதிரி தான் இருக்கும். ஃபஸ்ட்டு இந்த லைன் வந்து போட்டுக்கோங்க. அடுத்தது உங்களுக்கு யோக் வந்து என்ன அளவு வேணுமோ அந்த அளவுக்கு நான் வந்து இதில் 3 இன்ச்சு மார்க் பண்ணுறேன். அவுட்டரில் இந்த டாட்டினுடைய டிஸ்டன்ஸ் பார்த்தீங்க அப்படின்னா 39, இது 42. ஒரு 3 இன்ச்சு மட்டும்தான் வித்தியாசம் வருது. அப்போ நம்ம இந்த இடத்துல என்ன பண்ணோம் அப்படின்னா 3 வந்து நம்ம பாதியாக பிரித்தோம் அப்படின்னா 1.5 இன்ச்சு வருது. அப்போ அந்த 1.5 நம்ம பிரிக்கும்போது 3/4 இன்ச்சு தான் நமக்கு இந்த இடத்துல வருது. அப்போ இந்த 3/4 இன்ச்சை மட்டும் நம்ம மார்க் பண்ணிக்கலாம். மேலே வந்து ஒரு 1/4 இன்ச்சை விட கொஞ்சம் குறைவாக ஒரு லைன் போட்டுக்கலாம். இதை வந்து ஈவனாக இந்த அளவோட வச்சு மார்க் பண்ணிக்கலாம். கரெக்டாக அந்த இது செட் பண்ணிக்கோங்க. மார்க்கெல்லாம் அங்கங்கே போட்டுட்டு அடுத்தது நமக்கு ஷோல்டர் இதே அளவு தான். நெக்குக்கான மார்க்கிங்கும் இதே தான். ஆம்ஹோலும் ட்ரா பண்ணிக்கோங்க.
ஆம் ஹோல் பார்த்தீங்கன்னா ஒரு 1/4 இன்ச் இப்படி லைட்டாக மேலே கொண்டு போய்க்கலாம். ஃப்ரண்ட்டு மார்க் பண்ணியாச்சு, ஷோல்டர் மார்க் பண்ணியாச்சு, ஆம் ஹோல் மார்க் பண்ணியாச்சு. இந்த இடத்துல ஃப்ரண்ட் லைன் மார்க் பண்ணியாச்சு. இப்போ வந்து இதை நம்ம எடுத்துடலாம். இது வந்து ஸ்ட்ரைட் லைன் போட்டுக்கலாம். ஸ்ட்ரைட் லைன் போட்டுக்கலாம். ஏன்னா இதில் வந்து ஆம் ஹோல் டெப்த் வெட்டணும், அதனால இந்த இடத்துல நமக்கு நாட்ச் வரணும், இதோட யோக் வரணும். ஃப்ரண்ட் நெக் பார்த்தீங்கன்னா 6.5 இன்ச் வருது, அதோட நம்ம ஒரு 1/2 இன்ச்சு வந்து சேர்த்திக்கலாம், 7 இன்ச்சு. இப்போ பாடியில் நீங்கள் மெஷர்மெண்ட் எடுத்தீங்க அப்படின்னா நீங்கள் வந்து 6.5 அப்படியே வச்சுக்கலாம். அந்த 1/2 இன்ச்சு நீங்கள் சேர்த்த வேண்டாம். ஏன்னா நீங்கள் வந்து மேக்ஸிமம் எந்த டீப் வேணுமோ அந்த அளவுக்கு தான் நீங்கள் மெஷர்மெண்ட் எடுத்திருப்பீங்க. ப்ளவுஸ் நம்ம ஸ்டிச் பண்ணி போடும்போது இப்படி ஸ்ட்ரைட்டாக நிற்காது, கொஞ்சம் இப்படி வளைஞ்ச மாதிரி தான் இருக்கும். அப்போ நீங்கள் 6.5 எடுத்திருக்கீங்க அப்படின்னா 6 தான் கரெக்டான அளவாக இருக்கும். அதனால் நான் இப்போது இதில் ஒரு 1/2 இன்ச்சு வந்து நம்ம சேர்த்தணும் அப்படிங்கிறது தேவையில்லை. நீங்கள் அளவு ப்ளவுஸில் எடுத்தீங்கன்னா வேணால் 1/2 இன்ச்சு சேர்த்துக்கோங்க. மற்றபடி பாடியில் எடுக்கும்போது ஃப்ரண்ட் நெக்கு ரொம்ப டீப்பாயிடக்கூடாது அப்படிங்கிறதுக்காக நான் வந்து எடுத்த அளவை நான் அப்படியே அப்ளை பண்ணுறேன். இதையுமே லைட்டாக ஸ்டாண்டிங் பண்ணிக்கலாம். ஒரு 1/4 இன்ச்சு அவுட்டரில் ஸ்டாண்டிங் பண்ணிக்கலாம். இதுவுமே லைட்டாக ஒரு ஸ்டாண்டிங் பண்ணி போட்டுக்கலாம். இதுக்கு நடுவில் இந்த இடத்துல மட்டும் நம்ம ஆம் ஹோல் டீப் கொடுத்தோம்னா போதும். ஃப்ரண்ட் நெக்கு என்ன ஷேப் வேணுமோ அந்த ஷேப்புக்கு நீங்கள் க்ளோஸாக வேணுமா டீப்பாக வேணுமோ அந்த அளவுக்கு நீங்கள் இதில் மார்க் பண்ணிக்கலாம். இப்போ இது வரைக்கும் உங்களுக்கு ஓகே. சைடில் 3 இன்ச்சு யோக் வச்சுருக்கேன். நீங்கள் 3.5 இன்ச்சு வேணும்னாலும் 1/2 இன்ச்சு மேலே சேர்த்திக்கலாம். அது வந்து இங்கே நம்ம மார்க் பண்ணும்போது இது எப்படி வருமோ அதுக்கு தகுந்த மாதிரி அட்ஜஸ்ட் பண்ணிக்கலாம். இங்கே பார்த்தீங்க அப்படின்னா மேலே ஒரு 1/4 இன்ச்சு மட்டும் லைட்டாக ஒரு ஸ்லாண்டிங். அது எதனாலன்னா இங்கே நம்ம டாட் பிடிக்கும்போது துணி உள்ளே வரும்போது இந்த யோக் வந்து இந்த பீஸ் வந்து கீழே இறங்கும். அப்போ நீங்கள் சைடு ஜாயின் பண்ணும்போது இந்த போர்ஷன் என்ன ஆகும்னா அன்ஈவனாக வரும், ஸ்லீவ்லேயும் சரி வெயிஸ்ட்லேயும் சரி. அதனால் இதை கொஞ்சம் லைட்டாக மேலே எடுத்துட்டோம் அப்படின்னா இங்கே நீங்கள் டாட் பிடிக்கும் போதும் சரி, இங்கே நீங்கள் எந்த இடத்துல ஒரு டாட் பிடிச்சிங்கன்னா அது பக்கத்தில் இருக்க கிளாத்து கொஞ்சம் வந்து அஃபெக்ட் ஆகும். அதுக்காக தான் இந்த எக்ஸஸாக நம்ம கிளாத் வந்து விடுறது. இப்போ இவங்களது ஒரு மிட் பாயிண்ட் என்ன அப்படின்னா 42 வந்து நமக்கு செஸ்ட், மிடில் செஸ்ட் நடுமார்பு சுற்றளவு 42 இன்ச்சு வருது. இந்த இடம் லைட்டாக ஒரு கிராஸ் போட்டுக்கலாம். அதுக்கப்புறம் 1/2 இன்ச்சு வந்து நம்ம 42 அப்படிங்கும்போது நம்ம கொஞ்சம் லூஸாக எடுத்திருந்தாங்கன்னா கப் ஷேப் என்ன ஆகும்னா ரொம்பவே லூஸ் ஆயிடும். அதனால் நம்ம 41 அப்படிங்கிற மாதிரி நம்ம வச்சுக்கலாம். ஏன்னா நம்ம கரெக்டான இன்னர் போட்டு நம்ம எடுத்தோம் அப்படின்னா அந்த ஃபிட்டிங் வந்து நமக்கு கரெக்டாக தெரியும். சப்போஸ் நார்மலாக நம்ம எடுக்கும்போது அது கரெக்டான டைட்டில் எடுக்கல அப்படின்னா கப் ஷேப் லூஸ் ஆயிடும். அதனால் நான் 42 அப்படிங்கிறத நான் 41 வச்சுக்கிறேன். அப்போது 10.25 வருது. அதே 10.25 வந்து மார்க் பண்ணிவிட்டு இங்கே ஒரு லைன் போட்டிருக்கேன். ஸோ 10.25 பாதி 5.1 பாயிண்ட் வருது. அப்போது 5.1 பாயிண்ட் இங்கே வருது. கீழே 5.1 பாயிண்ட் வைக்காம 4.1 பாயிண்ட் நான் வைக்கிறேன். எதனாலன்னா கீழே 1 இன்ச்சு நம்ம குறைச்சிக்கலாம், எப்போவுமே குறைச்சிக்கோங்க. இங்கே உள்பக்கமாக நம்ம ஒரு 1/2 இன்ச்சு உள்ளே தள்ளிக்கிறோம். இப்போ இந்த லைன் பார்த்தீங்கன்னா 5.1லேருந்து ஒரு இன்ச்சு மேலே வச்சுருக்கோம். இங்கே 1/2 இன்ச்சு அல்லது 3/4 இன்ச்சு வந்து நம்ம உள்ளே தள்ளி நம்ம வச்சுருக்கோம். இதுதான் இவங்களுடைய முன்பக்க அளவு. இப்போ டாட் பார்த்தீங்கன்னா இவங்களுக்கு கம்மியாக, இப்போ இந்த மிட் பாயிண்ட் எங்கே நம்ம 1/2 இன்ச்சு உள்ளே தள்ளி வச்சுருக்கோமோ அதில் தான் வந்து நான் லைன் போடுறேன். இப்போ இதில் நமக்கு எக்ஸஸாக வர்ற 3 இன்ச்சு மட்டும்தான் நமக்கு, அதாவது வெயிஸ்டனுடைய 39 நம்ம எடுக்கும்போது
-42. இது வந்து நீங்கள் 42ஆவே நீங்கள் வச்சுக்கோங்க. ஏன்னா நம்ம மிட் பாயிண்ட் தான் கரெக்டாக வேணும்னு இந்த இடத்துல நம்ம மார்க் பண்ணியிருக்கோம். இந்த லூஸ் வந்து அவங்க எடுத்த அளவு 42 அப்படிங்கும்போது 3 இன்ச்சு வந்து நமக்கு வந்து இந்த இடத்துல வரும். அப்போ 3 இன்ச்சு அப்படிங்கும்போது அதில் பாதி தான் நம்ம இங்கே வந்து மார்க் பண்ண போகிறோம். 1/4 இன்ச்சு தான் இந்த இடத்துல நம்ம மார்க் பண்ணுறோம். இங்கே எவ்வளோ அளவு கொடுத்தோமோ அதே அளவு தான். இங்கேயும் ஒரு 3/4 இன்ச்சு கீழே டவுன் பண்ணிக்கோங்க. இங்கே தான் நமக்கு மார்க் வேணும். இப்போது 42 அப்படிங்கும்போது இந்த மிடில் வந்து நீங்கள் 42 + 4 அப்படிங்கும்போது 46, 11 இன்ச்சு வரும். அதுக்கப்புறம் நமக்கு இந்த பக்கம் 1/2 இன்ச்சு வருதா அப்படிங்கிறது வேணால் நீங்கள் செக் பண்ணிக்கோங்க. ஏன்னா நிறைய பேருக்கு இந்த ஃப்ரெண்டில் வந்து ஹூக் போடும்போது ஒரு கேப் வருது, டைட் ஆகுது அப்படின்னா இங்கே ஸ்பேஸ் இல்லை. இங்கே வந்து நம்ம கிளாத் கொடுத்துருக்கோம் சரிங்களா. இங்கே வந்து 10.75 கொடுத்துருக்கோம். அது நம்ம இங்கே ஸ்லாண்டிங்கெல்லாம் கட் பண்ணும்போது நமக்கு 10.5 வந்தால் போதும். அதே அளவு லூஸ் வந்து உங்களுக்கு கப் ஷேப்புக்கு இருக்கா அப்படின்னு பார்த்துக்கோங்க. ஒரு 1/2 இன்ச்சு 1/4 இன்ச்சு முன்ன பின்ன வந்தால் தப்பு இல்லை. ஆனால் ரொம்பவே இது அளவு கம்மியாக இருந்துச்சு அப்படின்னா உங்களுக்கு செஸ்ட் ரொம்பவே ப்ரெஸ் ஆகும். அப்போ நம்ம இதுக்கு தகுந்த மாதிரி இந்த டாட்னுடைய அளவை வந்து நம்ம சேஞ்ச் பண்ணணும். இப்போ நமக்கு தேவை இந்த 1/2 இன்ச்சு தான் நம்ம மார்க் பண்ணியிருக்கோம். ஏன்னா 3 இன்ச்சு தான் அவங்களுக்கு டோட்டலாகவே இதாக இருக்குது. இப்போது இதுக்கு வந்து நம்ம லைன் போட்டுக்கலாம். கப் ஷேப்புக்கு தேவையான லூஸ் நம்ம கொடுக்குறோமாங்கிறத மட்டும் கரெக்டாக செக் பண்ணிக்கோங்க. நீங்கள் ஃபார்முலாவை மட்டும் கரெக்டாக புரிஞ்சுக்கிட்டிங்கன்னா போதும். நான் மார்க்கிங் பண்ணுற மாதிரியே நீங்கள் பண்ணணும் அப்படிங்கிறது கிடையாது. உங்களுடைய மிட் பாயிண்ட் வச்சுருக்கீங்க 1/2. அதில் பாதி இங்கே வைக்கிறீங்க, அதில் பாதி கீழே மார்க் பண்ணுறீங்க. கீழே இருந்து 1 இன்ச்சு மேலேயும் இங்கே 1/2 இன்ச்சு டாட் லைன் தள்ளியும் வைக்கிறீங்க, அவ்வளோதான். மற்றபடி மிட் பாயிண்ட் அதுதான். அதை சுற்றி நீங்கள் என்ன ஷேப்பில் வேணாலும் மிட் பாயிண்ட் கண்டுபிடிச்சிட்டோம்னாலே அதை சுற்றி நம்ம டாட்டு பிரின்சஸ் கட்டாக இருந்தாலும் சரி, மற்ற எந்த ஒரு ப்ளவுஸாக இருந்தாலும் சரி, அதுக்கு என்ன இடுப்பு சுற்றளவு 39, இங்கே 42, 3 இன்ச்சு தான் வித்தியாசம். அதில் பாதி அளவை நம்ம இங்கே மார்க் பண்ணியிருக்கோம். இப்போ இதில் வந்து நம்ம என்ன பண்ணுறோம் அப்படின்னா முன்பக்கம் ஓப்பன் லென்த் எவ்வளோ அப்படிங்கிறத பார்த்துக்கோங்க. ஒரு 1/2 இன்ச்சு வந்து நம்ம மார்க் பண்ணிக்கலாம். இதுவே உங்களுக்கு ஷார்ப்பாக வேணும் அப்படின்னா 2.5 வரைக்கும் கூட நம்ம ஸ்லாண்டிங் கொண்டு வரலாம். இப்போ இவங்க வந்து நார்மலான கப் ஷேப் அப்படிங்கும்போது நம்ம ஒரு 1/2 இன்ச்சு நம்ம அதிகமாக வச்சுக்கலாம். அப்போ இந்த 1/2 இன்ச்சையும் இதையும் நம்ம கனெக்ட் பண்ணிக்கலாம். அதே மாதிரி இந்த டாட்னுடைய அளவு பார்த்துக்கோங்க. கரெக்டாக இந்த பாயிண்ட்டு இதிலிருந்து இங்கே 3.5 இன்ச்சு, அதே மாதிரி இங்கேருந்து இங்கே 3.5 இன்ச்சு. இது வந்து கரெக்டாக 2 டாட் சைடுமே நமக்கு 3.5 இன்ச்சு வரணும். இதிலிருந்து இங்கே ஒரு கனெக்ட் பண்ணிக்கலாம். இந்த போர்ஷனை நீங்கள் இப்படி ஷார்ப்பாகவும் கொண்டு வந்துக்கலாம், இப்படி பிளெண்டாகவும் கொண்டு வந்துக்கலாம். உங்களோட விருப்பம் தான். இது ரெண்டுமே ஒரே பாயிண்டில் தான் நமக்கு வரும். அதனால் நீங்கள் எப்படி வேணாலும் இப்போ இதுவே நம்ம கப் ஷேப் வந்து வி ஷேப்பில் வரும்போது நம்ம இப்படி மார்க் பண்ணும்போது தான் இந்த அளவு நமக்கு ஃபுல்லாக அந்த நம்ம செஸ்ட்டில் மிடில் செஸ்ட்டில் வந்து இங்கே 1/4 எடுக்கிறோம், இங்கே அதில் 1/2 எடுக்கிறோம். இது இங்கே வரைக்கும் வரும். அப்போ நம்ம இப்படி கப் ஷேப் இங்கே மேலே வரும்போது இந்த யோக் மேலே வரும்போது உங்களுக்கு இந்த லைன் வந்து கரெக்டாக வரும். அப்போ இது வந்து ஷார்ப்பாக வரும் இந்த இடமும். இப்போ இது வந்து நார்மலான ஒரு இதுதான். அப்போ இந்த இடத்த வந்து நீங்கள் இந்த ஷேப் இப்படி நீங்கள் இந்த இடத்த வந்து இப்படி கார்னர் இப்படி ஸ்ட்ரெயிட் பண்ணியும் இப்படி கொடுத்துக்கலாம். எது பண்ணாலும் இதை வந்து நம்ம டக் பிடிக்க தான் போகிறோம். அதனால் அதை பற்றி நமக்கு பிரச்சனை இல்லை. இப்போ ஃப்ரண்ட் போர்ஷன் நம்ம கட் பண்ணியாச்சு. இந்த இடத்துல நம்ம டாட் லைன் மார்க் பண்ணியாச்சு. இப்போ இதில் இருந்து இந்த போர்ஷன் வந்து இந்த கப் ஷேப்புக்கு இந்த டாட்டுக்கு நேராக இங்கே வர மாதிரி நம்ம பிடிக்க போகிறோம். அப்போ இந்த மிட் பாயிண்ட் இதுதான் அப்படிங்கும்போது இங்கேருந்து இங்கே நம்ம நெருக்கி டாட் பிடிக்கக்கூடாது. அப்படி பிடிச்சா ஷார்ப் ஆயிரும். அதே மாதிரி இங்கேயும் பிடிச்சோம் அப்படின்னாலும் ஷார்ப் ஆயிரும். இதனுடைய அளவை நம்ம 1 இன்ச்சுக்கு ஒரு 3/4 இன்ச்சு அல்லது 1/2 இன்ச்சுக்கு இதை மேலே ஏற்றிக்கலாம். இங்கேயும் மேலே இதுதான் ஒரு நார்மலான ஒரு 1.25 இன்ச்சு கேப் வச்சுருக்கேன். சப்போஸ் உங்களுக்கு நல்லாவே கேப் வேணும்னாலும் தள்ளி வச்சுக்கலாம். அப்போது நீங்கள் எங்கே டாட் பிடிக்கிறீங்களோ அதை பொறுத்து. ஏன்னா இப்போ ஒரு பிரின்சஸ் கட் நம்ம ஸ்டிச் பண்ணும்போது இந்த ஷேப் வந்து இதில் வரும்போது தான் உங்களுக்கு இது கரெக்டாக வரும். அதுக்கு தகுந்த மாதிரி தான் இதை பிடிக்கணும். அதை தவிர இங்கே தள்ளியோ இல்லை இங்கே தள்ளியோலாம் இந்த டாட் வந்து நீங்கள் பிடிக்கக்கூடாது. கரெக்டாக இந்த ஷேப்பில் நீங்கள் பிடிச்சிக்கோங்க. இதுக்கு ஒரு லைன் போட்டுக்கோங்க.
இதனோட அளவு பார்த்தீங்கன்னா 1/2 இன்ச்சை விட கொஞ்சம் கம்மியா இருக்கும். அதே மாதிரி இதுதான லைன் இதுலயே பிடிக்கணுமா அப்படிங்கிறது கிடையாது. நம்ம அந்த கப் ஷேப்புக்கு தகுந்த மாதிரி இந்த அளவுகள் வந்து கொஞ்சம் கொஞ்சம் உங்களுக்கு முன்ன பின்ன வரும். யோக்கெல்லாம் மேலே வந்துருச்சு அப்படின்னாலும் ஒரு 1/2 இன்ச்சு நம்ம மேலே தள்ளி தான் பிடிப்போம். இந்த அளவும் 1/2 இன்ச்சுக்கு கம்மியாக தான் வரணும். மடிக்கும் போது ஒரு 1/4 இன்ச்சு அதை விட கொஞ்சம் கம்மியாக வரணும். இப்போ இது வந்து முன்கழுத்து, இது ஷோல்டர், பேக் ஷோல்டர் ஃப்ரண்ட் ஷோல்டர் ஒரே அளவு. அதே மாதிரி ஆர்ம் ஹோல் இந்த சைட்லையுமே இந்த 1/2 இன்ச்சுக்கு நீங்கள் லைன் போட்டீங்க அப்படின்னா உங்களுக்கு கப் ஷேப்புக்கு இந்த மிட் பாயிண்ட்ல வந்து லூஸ் கரெக்டாக இருக்காங்கிறத செக் பண்ணிக்கோங்க. சப்போஸ் உங்களுக்கு இது டைட்டாக இருக்கு, இதுவும் இதே அளவு தான் இங்கே வருது, எனக்கு கப் ஷேப் டைட்டாக இருக்க மாதிரி இருக்கு அப்படின்னா இந்த டாட்டினுடைய டிஸ்டன்ஸ் அதிகப்படுத்தும் போது இது என்ன ஆகும்னா இன்னும் கொஞ்சம் இப்படி வரும். அப்போ இங்க ஸ்பேஸ் அதிகமாகும் போது இந்த அளவு உங்களுக்கு லூஸ் கரெக்டாக வரும். அதனால தான் இந்த மிட் பாயிண்ட் கிட்ட ஒரு அளவு நம்ம எடுத்தா கரெக்டாக இருக்கும் அப்படிங்கிறதுக்காக தான் நம்ம மிட் பாயிண்ட் எடுக்கிறோம். இப்போ இந்த சைடு எவ்வளோ கேப் இருக்கோ அந்த அளவு தான் நம்ம இங்கேயும் கிளாத் விடணும். அப்போதான் கடைசியா உங்களுக்கு ஸ்டிச் பண்ணும்போது ரெண்டும் ஒரே அளவா கிடைக்கும். இங்க எவ்வளோ அளவு இருக்கோ அதே அளவு தான் இங்கேயும் நம்ம விடணும். இது வந்து நம்ம ஃப்ரண்ட் போர்ஷன் கட் பண்ணிக்கலாம். நெக்கும் அட்ஜஸ்டபிள் தான். இந்த டீப் நான் கட் பண்ணிட்டேன் அப்படின்னாலும், ஏன்னா இந்த பேட்டர்ன் வந்து நீங்கள் கஸ்டமைஸ் பண்ணுறது தான். அதனால் இந்த நெக் ஷேப்பு பொறுத்த வரைக்கும் நீங்கள் இது என்ன ஷேப்பில் வேணாலும் இந்த ஷேப் ஃபஸ்ட்டு மார்க் பண்ணிக்கோங்க. அதுக்குள்ளே உங்களுக்கு என்ன ஷேப் வேணுனாலும் எது வேணுமோ அந்த அளவு போட்டு நீங்கள் அதை வந்து கட் பண்ணிக்கலாம். இந்த இடத்துல லைட்டாக ஒரு லேண்டிங், அதே மாதிரி உள்கை எங்கே வருதோ அதை வச்சுக்கோங்க. இந்த இடம் லைட்டாக ஒரு லேண்டிங் மார்க் பண்ணியிருக்கோம், அதுலேயே கொண்டு போயிடுங்க. ஃப்ரண்ட் நெக்கு உங்களுக்கு எப்பவும் போல தான் ஒரு 1/4 இன்ச்சு வந்து லேண்டிங் போட்டுட்டு அதுக்கப்புறம் கட் பண்ணிக்கோங்க. 1/4 இன்ச்சு போதும். அதனால இந்த அளவு தான் நம்ம மார்க் பண்ணணும். இதுக்கப்புறம் நீங்கள் மெஷர் பண்ணும்போது 1/4 இன்ச்சு கம்மியாக தான் வரும். இதுதான் ஃப்ரண்ட் போர்ஷன். இப்போ இந்த இடத்துல உள்கை நம்ம வெட்டியாச்சு. நெக்கு உங்களுக்கு நீங்கள் மார்க் பண்ணும்போது அது என்ன ஷேப் வேணுமோ கரெக்டாக அந்த ஷேப் கொடுத்துக்கோங்க. ரொம்ப கார்னராக நீட்டிட்டு இருந்துச்சுன்னா அதை கட் பண்ணிக்கோங்க. எப்பவுமே நம்ம கிளாத் அளவுக்கு கிளாத்தை வந்து ஃப்ளெக்சிபிளாக வெட்ட முடியாது. அதனால் வெட்டிட்டு கூட நீங்கள் அட்ஜஸ்ட் பண்ணிக்கோங்க. இப்போ இதில் எங்கெங்க நம்ம மார்க் போடுறோம் அப்படிங்கிறத பார்க்கலாம். இந்த இடத்துல ஒரு அர்க்காட் போடுறேன். இது வந்து நீங்கள் முன்பக்கம் ஓப்பனுக்காக போடுறது. அதுக்கப்புறம் இது வந்து ஆர்ம் ஹோல். இதில் இந்த இடத்துலையுமே நீங்கள் டாட் பிடிக்கிறது. அதுக்கப்புறம் இது செஸ்ட் ரவுண்டுக்காக போடுறது. இது வந்து டாட்டுக்காக போடுறது. நீங்கள் இப்போ டாட் பிடிக்கும்போது இதுதான் உங்களுக்கு டாட் லைன். இந்த ரெண்டையும் மடித்து இந்த ரெண்டையும் ஒன்றா வச்சு தான். ஏன்னா கப் ஷேப்பு பொறுத்த வரைக்கும் டாட் அளவு இதுக்கு கம்மி தான். ஸோ நம்ம இதில் நீடில் மார்க் போட்டுக்கலாம். சாப்பிட்டுக்கும் போது கவனமாக போட்டுக்கோங்க, கிழிஞ்சிரும். இதில் அளவுகள் பார்த்தீங்க அப்படின்னா சேம். இதில் பார்த்தீங்க அப்படின்னா 10.5 தான் நமக்கு வரும், 10.25 வராது. அதுக்கப்புறம் 1.5 இன்ச்சு வரும். ஃப்ரண்ட் நெக் பார்த்தீங்கன்னா 6.5 இன்ச்சு அப்படியே தான் வச்சுருக்கோம். ஷோல்டர் இங்கே வந்து 1/4 இன்ச்சு, இங்கே 2.5 இன்ச்சு, இங்கே 1/2 இன்ச்சு. ஆம்ஹோல் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு டீப் வெட்டும்போது ஒரு 1/2 இன்ச்சோ 3/4 இன்ச்சோ அதிகமாக வரும். இது வந்து ஃப்ரண்ட் போர்ஷன். ஃப்ரண்ட் போர்ஷன் வந்து இப்போ இதில் நான் ஒரு ஷீட் மட்டும் கட் பண்ணியிருக்கேன். இதை நீங்கள் கட் பண்ணும்போது உங்களுக்கு ஸ்ட்ரைட் வேணும்னா ஸ்ட்ரைட்டாக வச்சு கட் பண்ணிக்கோங்க, கிராஸ் வேணும்னா கிராஸாக வச்சு கட் பண்ணிக்கோங்க. உங்களுக்கு கிராஸ் கட்டிங் ப்ளவுஸு, ஸ்ட்ரைட் கட்டிங் ப்ளவுஸு எதுவாக இருந்தாலுமே இந்த ஒரு பேட்டர்ன் இருந்தால் போதும். நீங்கள் இதை ஸ்ட்ரைட்டாக வச்சும் கட் பண்ணிக்கலாம், இப்படி கிராஸாக வச்சும் நம்ம கட் பண்ணிக்கலாம். இப்போ ஃப்ரண்ட் போர்ஷன் அப்படிங்கும்போது இதில் வந்து 2 பீஸ் வேணும். ஒன்று ரைட்டு, ஒன்று லெஃப்ட்டு. சரிங்களா? இதில் ஆப்போசிட் சைடு ஒன்று வேணும். பேக் அப்படிங்கும்போது ஒரே ஒரு பீஸ் தான். இது வந்து ஃபோல்டிங். ஸோ ஃப்ரண்ட்டும் பேக்கும் கட் பண்ணியாச்சு.
இதுக்கு வந்து நம்ம யோக் வந்து கட் பண்ணலாம். மேக்ஸிமம் யோக்குக்கு வந்து நிறைய பேருக்கு வர டவுட் வந்து யோக்குனோட உயரம் இங்கே சைடில் நம்ம எவ்வளோ வைக்கிறோமோ அதோட 1.5 இன்ச்சு நம்ம சேர்த்து எடுத்துக்கிறோம். நீளம் வந்து எப்படி கால்குலேட் பண்ணுறது, ஒரு யோக்குக்கு வந்து எப்படி நீளம் வந்து நம்ம கால்குலேட் பண்ணுறது அப்படிங்கிற டவுட் நிறைய பேருக்கு இருக்குது. இப்போ இங்கே வந்து நம்ம ஒரு 1 இன்ச்சுக்கு ஒரு டாட் பிடிப்போம் சரிங்களா. அப்போ நம்ம இங்கே வச்சிருக்க அளவு என்ன அப்படின்னா 12.5 இன்ச்சு நமக்கு மொத்தமாக வந்து 12.5 ஒரு புள்ளி கம்மியாக வருது. அப்போது நம்ம என்ன பண்ணுறோன்னா ஒரு அப்ராக்சிமேட்டாக உங்களுக்கு வேணும்னா ஒரு 1/2 இன்ச்சு மட்டும் விட்டுருங்க. விட்டுட்டு மீதியை மெஷர் பண்ணி பார்த்தீங்க அப்படின்னா ஒரு 11.25 12 வருது. இதை வந்து நீங்கள் பட்டியுடைய நீளமாக வச்சுக்கோங்க. ஏன்னா இங்கேயும் பட்டிக்கு ஓப்பன் பீஸில் நம்ம ஸ்டிச் போடுவோம். அப்போது இதில் 3/4 இன்ச்சு தான் உங்களுக்கு வித்தியாசம் வரும். அந்த 3/4 இன்ச்சு நீங்கள் ஸ்டிச்சிங்கை பொறுத்து ஒரு 1/4 இன்ச்சு முன்ன பின்ன வரலாம். அதனால் நான் இங்கே 1/2 இன்ச்சு நீங்கள் விட்டுட்டு இங்கே மெஷர் பண்ணிக்கோங்கன்னு சொல்லியிருக்கேன். அப்போது உங்களுக்கு 1/4 வேஸ்ட் வந்து கரெக்டாக வரும். ஸோ 11.25 வந்து நான் வேஸ்டினுடைய லென்த்து மார்க் பண்ணுறேன். இதே இன்னொரு கால்குலேஷனும் நான் உங்களுக்கு சொல்கிறேன். ஒரு லைன் போட்டுட்டேன். இது வந்து எட்ஜ் லைனு, இது வந்து உயரம். உயரம் அப்படிங்கும்போது நம்ம இங்கே சைடில் 3 இன்ச்சு வச்சோம். ஒரு 1.5 இன்ச்சு சேர்த்து 4.5 இன்ச்சை மார்க் பண்ணுறோம். அதே மாதிரி இங்கேயும் 4.5 இன்ச்சு நம்ம மார்க் பண்ணுறோம். இதுதான் வந்து பட்டியினுடைய நீளம் உயரம் மார்க் பண்ணியாச்சு. இப்போ இடுப்பு சுற்றளவு பார்த்தீங்க அப்படின்னா இங்கே ஓப்பன் பீஸ் வந்து அட்டாச் பண்ணுவீங்க. அப்போ இதில் ஒரு 1/4 இன்ச்சு வந்து உங்களுக்கு போயிடும் சரிங்களா. இப்போ இதில் நம்ம 9.25 மார்க் பண்ணுவோம். இதுதான் 1/4 வேஸ்ட்டு 9.25. இதுக்கப்புறம் நமக்கு ஒரு 1.5 இன்ச்சு வேணும். இதுதான் நமக்கு பட்டியினுடைய ஆக்சுவலாக நமக்கு என்ன தேவையோ அந்த அளவு. இதில் தான் இந்த 1/4 இன்ச்சு நம்ம என்ன பண்ண போகிறோம்னா ஓப்பன் பீஸ் அட்டாச் பண்ண போகிறோம். அதுக்கப்புறம் 1/4 வேஸ்ட்டு 39 டிவைடட் 4 அப்படிங்கும்போது உங்களுக்கு 9.25 வரும். இந்த 9.25 தான் இது. இதுக்கப்புறம் 1.5 இன்ச்சு வந்து நம்ம சீம் அலவன்ஸாக விட்டுருக்கோம். இதில் 1.5 இன்ச்சு இப்படி போயிடும். இதில் 3 லைன் ஸ்டிச் போடும்போது இதோட போயிடும். அப்போ இதுதான் நமக்கு பட்டியினுடைய 1/4 வேஸ்ட் உயரம் வச்சாச்சு. இப்போ இதனுடைய ஸ்லாண்டிங்கை நீங்கள் எப்படி மார்க் பண்ணணும் அப்படின்னா இது வந்து அப்ராக்சிமேட்டாக ஒரு லைன் போட்டுக்கோங்க. இதில் நம்ம இந்த இடம் வந்து நம்ம ஸ்டிச்சிங்காக ஒரு 1/2 இன்ச்சு இங்கே மார்க் பண்ணுறோம். ஏன்னா நம்ம ஸ்டிச்சிங் லைன் இங்கே வரும். இப்போ இந்த இடத்துல நம்ம இதை வந்து நம்ம இப்படி வச்சு பார்க்கணும். இப்படி கரெக்டாக இந்த லைனில் நீங்கள் வைக்கும்போது இங்கே தான் நம்ம வந்து ஸ்டிச்சிங் லைன் வரும். 1/2 இன்ச்சுக்கு நம்ம ஸ்டிச் போடுவோம். அப்போ உங்களுக்கு என்ன ஆகுதுன்னா கரெக்டாக இந்த போர்ஷனில் தான் ஸ்டிச்சஸ் வந்து இதாகும். அப்போ இது வரைக்குமே நம்ம இந்த லைனை எக்ஸ்டெண்ட் பண்ணணும். அதுக்கப்புறம் இதை நம்ம ஸ்லாண்டிங் பண்ணிக்கலாம். இந்த டிஸ்டன்ஸ் மட்டும் உங்களுக்கு என்ன ஹைட் வரணுங்கிறதுக்காக தான் இந்த இது போட்டிருக்கேன். இது வந்து இப்படி சீட்டிங் ஆகணும், அவ்வளோதான். மற்றபடி இது இங்கே வந்து நமக்கு ஆட்டோமேட்டிக்காக அதுலேயே சீட்டிங் ஆயிடும். இப்போ பார்த்தீங்கன்னா இந்த போர்ஷன் இங்கேயும், அதுக்கப்புறம் இந்த இதுல இருந்து இங்கேயும், இங்கே எக்ஸஸாக இருக்க இந்த லைட்டாக ஒரு சின்ன ஒரு இதை வந்து நம்ம கட் பண்ணிடலாம். ஏன்னா நமக்கு இடுப்பு சுற்றளவுக்கு தகுந்த மாதிரி செஸ்ட் ரவுண்டை நம்ம அட்ஜஸ்ட் பண்ணுவோம். இங்கே நம்ம ஏதாவது மிஸ்டேக் பண்ணியிருந்தா கூட நீங்கள் இந்த அளவு கரெக்டாக ரெடி பண்ணிவிட்டு இதில் நீங்கள் மேட்ச் பண்ணி பார்த்தீங்க அப்படின்னா உங்களுக்கு இங்கே எக்ஸஸாக இருக்கிற அளவு ஆட்டோமேட்டிக்காக அதுவாகவே குறைஞ்சிடும். இங்கே ஃப்ரண்ட் போர்ஷன் வந்து ரொம்ப முக்கியம். இது உங்களுக்கு வந்து ரொம்ப
ஹைட்டாக போயிடக்கூடாது. கரெக்டாக இதில் சீட்டிங் ஆகணும். அப்போ தான் நீங்கள் ஸ்டிச் பண்ணி போடும்போதும் உங்களுக்கு அந்த ஃபினிஷிங் வந்து நீட்டாக இருக்கும். ஸோ இந்த சைடு இதை நம்ம இங்கே மேட்ச் பண்ணும்போது இங்கே ஒரு 4 இன்ச்சு பக்கம் நமக்கு எக்ஸஸாக இருக்குது. அதை என்ன பண்ணோம் அப்படின்னா ஸ்ட்ரைட்டாக நம்ம வெட்டிடுவோம். இப்போ நீங்கள் இங்கே ஏதாவது எக்ஸஸாக துணி விட்டுருந்தீங்கன்னா கூட யோக்கோட நம்ம இதை அட்டாச் பண்ணும்போது ஆட்டோமேட்டிக்காகவே உங்களுக்கு இங்கே எக்ஸஸாக இருக்க கிளாத் வந்து குறைஞ்சிரும். இத்தனை அட்ஜஸ்ட்மெண்ட்டும் நம்ம பண்ணும்போது தான் ஒரு ப்ளவுஸ் வந்து நமக்கு நீட்டாக ஃபினிஷிங்காக நமக்கு கிடைக்கும். அதுக்காக தான் அந்த சின்ன சின்ன டிப்ஸை வந்து நீங்கள் ஸ்கிப் பண்ணாமல் பாருங்க அப்படின்னு சொல்கிறது. சின்ன சின்ன சேஞ்சஸ் தான் பண்ணுவோம். இந்த இடத்துல பார்த்தீங்கன்னா ஒரு 4 இன்ச்சு எக்ஸ்டெண்ட் பண்ணுறோம். அது எதுக்காக அப்படின்னா நம்ம இங்கே டாட் பிடிக்கும் போது இது இப்படி வரும். அப்போ நமக்கு இங்கே ஈவனாக வரணும். இல்லாட்டினா இது ரொம்ப இப்படி இறங்கிடும் நம்ம சேர்த்து கட் பண்ணலைன்னா. ஸோ இது ஈவனாக வந்தால் தான் இந்த லைன் ஈவனாக வரும். இந்த யோக்கும் நமக்கு கடைசியாக வரும்போது கரெக்டாக வரும். அதனால தான் இந்த அட்ஜஸ்ட்மெண்ட் பண்ண சொல்கிறோம். இதை வந்து நம்ம ஷோல்டர்கிட்ட வைக்கும்போது இந்த ஷேப்பில் வரும். இதுக்கப்புறம் யோக் வந்து நம்ம அட்டாச் பண்ணும்போது இந்த ஷேப்பில் வரும். இதுக்கப்புறம் இங்கே நம்ம எவ்வளோ ஸ்டிச்சிங் லைன் எது அப்படின்னு பார்த்துட்டு நம்ம கட் பண்ணிக்கலாம். 3 + 1 4 இன்ச்சு மார்க் பண்ணிக்கலாம். 4 இன்ச்சுங்கிறது தான் இதுதான் நமக்கு இதனுடைய ஸ்டிச்சிங் லைன். ஏற்கனவே போட்டிருக்கிறது எக்ஸ்ட்ராவாக வர சீம் அலவன்ஸ். அது நமக்கு இது 10%னால இதுக்கு ஒரு கட் போடுறது. இதில் வச்சு நீங்கள் பார்க்கும்போது இங்கே 1/2 இன்ச்சு போயிடும். இந்த லைன் வந்து இதில் கரெக்டாக சீட்டிங் ஆகிடும். இந்த இடத்துல தான் நமக்கு 3 தையல் ஈவனாக வரும். அப்போ இந்த போர்ஷன் இதோட மேட்ச் ஆகும்போது உங்களுக்கு இந்த இடம் தேவையான லூஸும் இந்த உயரமும் இது இவங்களுடைய மெஷர்மெண்ட் படி பார்த்தா நமக்கு இந்த ஃப்ரண்ட் போர்ஷன் வந்து 42 வர்றனால இந்த மெத்தடில் தான் நம்ம வந்து இதை கட்டி போட முடியும். இப்போ இதனுடைய அளவும் உங்களுக்கு கரெக்டாக வரும். இதுக்கப்புறம் இதில் நம்ம வந்து நார்மலாக வந்து ஒரு கிராஸ் பீஸ் என்ன ஒரு ஸ்கேல் அளவுக்கு நம்ம எடுத்தால் போதும். இது வந்து நெக்குக்காக இந்த அளவை வச்சே நம்ம வந்து கட் பண்ணிக்கலாம். நீங்கள் இது வந்து ஒரு அளவு தெரியல அப்படிங்கிறதுக்காக தான் இதை நான் வெட்டி வைக்கிறேன். உங்களுக்கு நெக்குக்கு எவ்வளோ தேவையோ அதை வந்து நீங்கள் இப்படி மெஷர் பண்ணிவிட்டு அந்த அளவுக்கு நீங்கள் இந்த பீஸை வந்து ரெடி பண்ணிக்கலாம். அதுக்கப்புறம் நமக்கு ஓப்பன் பீஸ் பார்த்தீங்கன்னா ஸ்ட்ரைட்டாக வரும். இது ஒரு 2.5 இன்ச்சு அளவில் நீங்கள் இந்த வச்சு அப்படியே வந்து நம்ம பேட்டர்னில் கட் பண்ணிக்கலாம். லைனிங்கில் இதை வச்சு கட் பண்ணிக்கலாம். இப்போ இது எல்லா மெஷர்மெண்ட்டுமே ஒரு தடவை நம்ம அடுத்த ஸ்லீவ் கட் பண்ணோம். அதுக்கு முன்னாடி இதில் எல்லா மெஷர்மெண்ட்டுமே நீங்கள் பார்த்துக்கோங்க. ஸோ இதை பொறுத்த வரைக்கும் இங்கே நான் எதுக்காக இந்த லைன் போட்டிருக்கேன் அப்படின்னா இந்த லைனோட தான் நம்ம ஸ்டிச்சஸ் இங்கேருந்து இங்கே போடணும். இங்கே எதுக்காக அர்க்காத் போட்டிருக்கோம் அப்படின்னா இந்த இதுதான் நமக்கு ஸ்டிச்சிங் லைன். இங்கே இடுப்பு சுற்றளவு 1 இன்ச்சு உள்ள தள்ளி வரும். அந்த அளவுக்கு இதை நம்ம வந்து இங்கே பிடிச்சோன்னா தள்ளி வரும். அப்போ அதுக்கு தகுந்த மாதிரி இங்கே ஒரு 3 ஸ்டிச்சு நம்ம போட்டுக்கலாம். மேக்ஸிமம் பார்த்தீங்க அப்படின்னா டாட் இங்கே பெருசாக வந்துச்சுன்னா இந்த அளவு உங்களுக்கு ஆட்டோமேட்டிக்காக குறையும். இப்போ இவங்களுக்கு பார்த்தீங்க அப்படின்னா வெயிஸ்ட்டும் இதுவும் ரொம்ப அதிகம் இது வரல அப்படிங்கும்போது நமக்கு டாட் லைன் இதுதான் வரும். இங்கே 3, 3.5 வர இடத்துல ஒரு 4 இன்ச்சோ இதோ கொஞ்சம் அதிகமாக தான் வரும். அப்போ தான் இவங்களுக்கு இந்த பாயிண்ட் வந்து நமக்கு கரெக்டாக வரும். அதனால் இதை வந்து நம்ம இது பண்ணிக்குவோம். இது யோக் அதே மாதிரி தான். யோக்லேயுமே நம்ம வந்து இங்கே ஒரு 4 இன்ச்சு போயிடும். அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா இங்கே டாட்டுக்கு போகும்போது இது உள்ள தள்ளி வந்துடும். அதை வந்து நம்ம அப்படியே டபுள் பீஸ் வந்து நம்ம கட் பண்ணிக்கலாம். யோக்கு எப்பவுமே வந்து 2 பீஸ் தான், ரைட் லெஃப்ட்டு. கிளாத்தில் கட் பண்ணும்போது 2 பீஸாக கட் பண்ணிக்கோங்க. இது வந்து 9.75 நமக்கு ரெடி அளவாக வரணும். அப்போ தான் நம்ம இது கொஞ்சம் முன்ன பின்ன வரலாம், தப்பு இல்லை. ஒரு 4 இன்ச்சு வந்து இதுக்குள்ளேயும் வரலாம், இல்லை அவுட்டர்லேயும் வரலாம். அது வந்து தப்பு இல்லை. ஆனால் நம்ம 1/4 பிரிக்கும் போது இந்த மாதிரி தான் நமக்கு வரும். இது வந்து கழுத்து பீஸு. இது எந்த அளவுக்கு நம்ம கழுத்துக்கு தேவையோ அந்த அளவுக்கு நம்ம எடுத்துக்கலாம். இது வந்து ஓப்பன் பீஸ். இது வந்து 2 பீஸ் வரும், ரைட்டு லெஃப்ட்டுக்கும். இது ஒரு 2.5 இன்ச்சு அளவு. இது ஒரு 1.5 இன்ச்சுக்கு நம்ம எடுத்துக்கலாம். இப்போ இதனுடைய ஆம்ஹோல் அளவை மெஷர் பண்ணிவிட்டு நம்ம ஸ்லீவ் கட் பண்ணலாம். நம்ம ஆம்ஹோலினுடைய அளவு 8.75 அதை நம்ம எடுத்திருக்கோம். ஸ்லீவ் வந்து எப்பவுமே ஒரு சிங்கிள் போட்டோம் அப்படின்னா நமக்கு ஆம்ஹோல் டீப் கட் பண்ணுறது வந்து தெரியாமல் போயிடும். அதனால் ஒரு ஸ்லீவ் கட் பண்ணிக்கலாம், நம்ம ஃபோல்டிங்லேயே போட்டுக்கலாம். கையினுடைய நீளம்
கையினுடைய நீளம் 11 இன்ச்சு, கையினுடைய சுற்றளவு 11 இன்ச்சு. ஆல்ரெடி நம்மக்கிட்ட செஸ்ட் ரவுண்டு பார்த்தீங்கன்னா 39 இன்ச் வருது. இதில் 3.9 அப்படிங்கிறது நம்ம கேப் ஸ்லீவ் வச்சுக்கலாம். அதுக்குள்ளே நமக்கு 8.75 வந்து ஒன் சைடு 1/2 ஆர்ம்ஹோல் வருதா அப்படிங்கிறத நம்ம செக் பண்ணிக்கலாம். இந்த எட்ஜ் பாயிண்ட் கரெக்டாக ஈவனாக இருக்கிறனால நான் இதிலிருந்தே ஸ்டார்ட் பண்ணுறேன். கையினுடைய நீளம் 11 அப்படிங்கும்போது 1/2 இன்ச்சு சேர்த்து 11.5 வரும். கீழே வந்து 1/2 இன்ச்சு நமக்கு ஃபோல்டிங்காக மார்க் பண்ணிக்கலாம். மேலே 1/2 இன்ச்சு சேர்த்தியாச்சு, கீழே 1/2 இன்ச்சு நம்ம அடித்து திருப்புறதுக்காகவோ அல்லது ஃபோல்டிங்க்கு அப்படின்னா நீங்கள் சேர்த்தி வச்சுக்கோங்க. அடித்து திருப்பும் போது நமக்கு 1/2 இன்ச்சு இருந்தால் போதும். இந்த பேட்டர்ன் எல்லாமே நம்ம வந்து ஒரு லைனிங் ப்ளவுஸுக்கு என்ன மெஷர்மெண்ட்டோ அதை வச்சு தான் நம்ம போடுறோம். இதை வச்சு நம்ம வந்து நார்மல் ப்ளவுஸ் கட்டிங் போட முடியுமா அப்படின்னா கண்டிப்பாக முடியும். எல்லாமே ரெடி பண்ணி ஸ்டிச் பண்ணி முடிச்சதுக்கப்புறம் ஸ்லீவு, ஆர்ம்ஹோல், வெயிஸ்ட் எல்லாமே ஒரு 1/4 இன்ச்சு உள்ள தள்ளி ஒரு தையல் போட்டிங்க அப்படின்னா தான் நார்மல் ப்ளவுஸ் உங்களுக்கு கரெக்டாக இருக்கும். ஆனால் இந்த ஆர்ம்ஹோல் டீப்பு, ஃப்ரண்ட் நெக்கு இதெல்லாமே நார்மல் ப்ளவுஸ் தைக்கும் போது ரொம்ப கவனமாக தைக்கணும். அதனுடைய அந்த அளவு வந்து மேலே இழுத்துட்டு வந்துடக்கூடாது. இதில் பார்த்தீங்கன்னா 3.9 அப்படிங்கிறது கேப் ஹைட் வச்சுருக்கேன். கேப் ஹைட்டுக்கு ஒரு லைன் போட்டேன். இதில் 8.75 வந்து நம்ம மார்க் பண்ணிக்கலாம். 8.75 வந்து நம்ம அப்படியே கரெக்டாக நம்ம மார்க் பண்ணுறோம். நம்ம கட் பண்ணி முடித்து நம்ம கர்வ் லைன் போடும்போது உங்களுக்கு ஒரு 1/4 இன்ச் வந்து அதிகமாக வரும். அப்படி வரும்போது அது ஸ்டிச் பண்ணும்போது கரெக்டாக வந்துருமா அப்படின்னா ஒவ்வொரு மெட்டீரியலுக்கு கரெக்டாக வந்துடும். ஒரு சில மெட்டீரியலுக்கு என்ன ஆகும்னா ஒரு 1/4 இன்ச் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு அதிகமாக இருக்க மாதிரி இருக்கும். அப்போ நீங்கள் என்ன பண்ணும் அப்படின்னா இதை வந்து ஒரு பாயிண்ட் மேலே ஏற்றிக்கோங்க. நான் சொல்கிறது உங்களுக்கு புரியும்னு நினைக்கிறேன். இப்படி 1/2 ஆர்ம்ஹோல் ரவுண்டு தான் நம்ம மெஷர் பண்ணோம். அதாவது இப்படி இருக்க ஆர்ம்ஹோல் ரவுண்டில் தான் நம்ம 8.75 வருதா அப்படிங்கிறத நம்ம செக் பண்ணோம். இப்போ நம்ம இப்படி ஸ்ட்ரைட் லைன் தான் போட்டிருக்கோம். இதை வந்து நம்ம கர்வ் பண்ணும்போது அளந்து பார்க்கும்போது என்ன ஆகும்னா ஒரு 1/4 இன்ச்சு நமக்கு அதிகமாக வரும். அப்போ இதில் பார்த்தீங்கன்னா 9 இன்ச்சு வரும். ஒரு சிலருக்கு நாம் எவ்வளோதான் கரெக்டாக நான் வந்து ஸ்லீவ் கட் பண்ணாலுமே அட்டாச் பண்ணும்போது ஸ்லீவ் வந்து ஒரு 1/4 இன்ச் அவுட்டரில் போயிடுது அப்படிங்கிற நிறைய பேர் வந்து சொல்லியிருக்கீங்க. அது வந்து ஒரு சில மெட்டீரியலுக்கு இந்த 1/4 இன்ச் அதிகமாக இருந்தாலுமே டைட்டாக இருக்கும்போது கரெக்டாக வந்துடும். ஒரு சிலர் மெட்டீரியல் ரொம்ப ஃப்ளெக்சிபிளாக இருக்கிறது என்ன ஆகும்னு பார்த்தீங்கன்னா ஒரு 1/4 இன்ச் உங்களுக்கு அதிகமாக இருக்கும். அந்த மாதிரி மெட்டீரியலாக இருந்தால் நீங்கள் இதை வந்து ஒரு இங்கே 8.75 வைக்கிற இடத்துல 8.5 வச்சுக்கோங்க. அப்போ நீங்கள் மெஷர் பண்ணி பார்க்கும்போது உங்களுக்கு இந்த 8.75 அந்த ஸ்லீவில் வர 8.75 ஈவனாக இருக்கும். இல்லாட்டினா இதை நீங்கள் கட் பண்ணுற இடத்துல ஒரு 1/4 இன்ச்சு வந்து உங்களுக்கு அதிகமாக தான் இருக்கும். அதை வந்து நம்ம இந்த சின்ன சின்ன நுணுக்கங்கள் எதுக்காக சொல்கிறோம் அப்படின்னா நிறைய பேர் டவுட்டாக கேட்குற விஷயம்தான். எப்படி அட்டாச் பண்ணாலும் ஏன்னா இது நம்மளே புரிஞ்சுக்கலாம். ஏன்னா இப்போ நம்ம இதை கட் பண்ணிவிட்டு நம்ம சம்டைம்ஸ் மெஷர் பண்ணி பார்க்கும்போது 9 வருது, இது 8.75 தான் வருது. அப்போ இதில் 1/4 இன்ச் அதிகமாக இருக்குன்னா நம்ம இதை 1/4 இன்ச் குறைச்சாதான் கரெக்டாக வரும் அப்படிங்கிறது பொதுவான ஒரு விஷயம்தான். ஆனால் அப்படி குறைக்கலாமா கூடாதா அப்படிங்கிற டவுட்டு உங்களுக்கு நிறையா வரும். அது வந்து தப்பு கிடையாது. இப்போ பிரின்சஸ் கட் டாட்டாக இருந்தாலும் ஆம்ஹோலாக இருந்தாலும் ரெண்டும் ஒரே அளவாக தான், பாடியில் இருக்கட்டும் ஸ்லீவ்லியாக இருக்கட்டும் ஒரே அளவாக இருந்தால் தான் நம்ம தைக்கும் போதும் அது ஒரே அளவாக வரும். அதனால தான் மேக்சிமம் இது என்ன வருதுன்னு மெஷர் பண்ணி பார்த்துட்டு நீங்கள் நாட்ச் போடுங்கன்னு நான் சொல்லியிருப்பேன். நீங்கள் அதையுமே நீங்கள் ஃபாலோ பண்ணிக்கோங்க. கையினுடைய சுற்றளவு ஸ்ட்ரைட்டாக தான் வைக்கிறோம். இந்த மாதிரி அளவுக்கெல்லாம் உங்களுக்கு டவுட் வராது. ஏன்னா இது வந்து நம்ம எப்படினாலும் ஸ்ட்ரைட்டாக தான் கட் பண்ண போகிறோம். ஆனால் இந்த மாதிரி பெண்டாக வர்றதெல்லாம் பார்த்தீங்க அப்படின்னா எப்படினாலும் நமக்கு அதில் கொஞ்சம் கொஞ்சம் வேரியேஷன் வரும். அது துணிக்கு தகுந்த மாதிரி அந்த இதை வந்து நம்ம அட்ஜஸ்ட் பண்ணிக்கணும். இதுக்கு வந்து மிட் பாயிண்ட் பார்த்துக்கலாம். இப்போ இது 8.75 வருது. நான் வந்து இதில் 8.5 இப்போ மார்க் பண்ணுறேன். அதை உங்களுக்கு மெஷர் பண்ணி காட்டுறேன். அதுக்கப்புறம் நம்ம அதை அட்ஜஸ்ட் பண்ணிக்கலாம். இந்த லைன் வந்து எட்டரைக்கு வந்து மிட் பாயிண்ட் எதுன்னு பார்க்கலாம். 4.25 வருது. அதில் 2.1 இந்த சைடும் 2.1 இங்கே மேலே வந்து ஒரு 1/4 இன்ச்சு, இங்கே ஒரு 1/4 இன்ச்சு. இதிலிருந்து நம்ம மிட் பாயிண்டில் டச் பண்ணி அதே மாதிரி இதையும் இந்த மிட் பாயிண்டில் டச் பண்ணி அவுட்டரில் கொண்டு வந்து இப்படி சேர்க்குறோம்.
இதை நம்ம மெஷர் பண்ணி பார்க்கும்போது இங்கேருந்து 8.5 நான் மெஷர் பண்ணுறேன். இப்போ பார்த்தீங்கன்னா 8.25 உங்களுக்கு கரெக்டாக வரும். நான் நல்லா ஃப்ளெக்சிபிள் பண்ண முடியல, இருந்தாலும் 8.25 கரெக்டாக வரும். அப்போ இங்கே நீங்கள் பண்ணும்போது உங்களுக்கு என்ன ஆகும் அப்படின்னா 9 இன்ச் வரும். ஒரு சிலர் எல்லா விஷயங்களும் கரெக்டாக பண்ணியிருக்கும்போது உங்களுக்கு இது பார்த்தீங்கன்னா ஒரு 1/4 இன்ச்சு ஸ்லீவ் அவுட்டரில் வரும். அதுவும் அந்தந்த துணிக்கு இப்போ இதுவே நார்மல் ப்ளவுஸ் அப்படின்னா உங்களுக்கு பாடி தான் எக்ஸ்ட்ரா வரும், ஸ்லீவ் வந்து கம்மியாக வரும். ஏன்னா ஸ்லீவ் ஸ்ட்ரைட்டாக இருக்கும், பாடி கிராஸில் இருக்கும்போது பாடி எக்ஸ்பெண்ட் ஆகும். இந்த மாதிரி இருக்கும்போது நீங்கள் நார்மலாக இதுவும் லைனிங் அதுவும் லைனிங் எல்லாமே அட்டாச் பண்ணிட்டோம். அதுக்கப்புறம் அளந்து பார்க்கும்போது இந்த சைடு பார்த்தீங்கன்னா ஒரு 1/4 இன்ச் அதிகமாக வருது. இது நான் உங்கள் எக்ஸ்பீரியன்ஸில் நீங்கள் நிறையா பார்த்துருக்கலாம், மேட்ச் ஆகலைன்னு. அந்த மாதிரி வர்றவங்க மட்டும் இந்த அட்ஜஸ்ட்மெண்ட்டை வந்து நீங்கள் கரெக்ட் பண்ணிக்கோங்க. அப்போ தான் உங்களுக்கு இந்த ஷேப் வந்து கரெக்டாக வரும். ஸோ இதை வந்து நம்ம கட் பண்ணிக்கலாம். இப்போ நான் வந்து நாட்சை வந்து மேலேயே போட்டுக்கிறேன். இந்த அட்ஜஸ்ட்மெண்ட்டை மட்டும் நீங்கள் பார்த்துக்கோங்க. இதில் வந்து உங்களுக்கு கரெக்டாக வரணுங்கிறதுக்காக தான் நான் இதில் போடுறேன். இப்போ நீங்கள் ஸ்டிச் பண்ணி மேட்ச் பண்ணி பார்க்கும்போது உங்கள் அளவு கரெக்டாக வரும். நிறைய பேர் அதை கவனிக்காதனால தான் உங்களுக்கு ஆம்கோலும் பாடியும் அந்த நாட்சஸும் அந்த ப்ளஸ்ஸும் கரெக்டாக ஆம்கோல் கிட்ட மேட்ச் ஆகிறது இல்லை. அதை மட்டும் கவனமாக பார்த்துக்கோங்க. இது ஆம்கோல் டீப் கட் பண்ணிக்கலாம். அதே மாதிரி டீப்புமே ரொம்ப குழியாக கொண்டு போனீங்கனாலும் சுருக்கம் அதிகமாக வரும். தைக்கும் போதும் அதை கவனமாக பார்த்துக்கோங்க. ஸோ இதுதான் உங்களுடைய ஸ்லீவனுடைய ஷேப்பு. இதை கரெக்டாக பார்த்துக்கோங்க. இப்போ உங்கள் கேப் ஹைட்டு இப்போ சம்டைம்ஸ் ஒரு டவுட் வந்துச்சு அப்படின்னா இதை வந்து நீங்கள் செக் பண்ணிக்கோங்க. இங்கே 8.5 வச்சுருக்கோம் அப்படின்னா இங்கே 7.5 வரும். மேக்ஸிமம் அப்படி தான் வரும். ஏதோ ஒரு சில டிஃப்ரெண்ட் பாடி டிஃப்ரெண்ட் ஸ்லீவ் அப்படிங்கும்போது மட்டும்தான் இது ரொம்ப வித்தியாசம் வரும். சம்டைம்ஸ் இங்கே நீங்கள் 8.25 வச்சிங்கன்னா இங்கே 8.25 வரும். இங்கே நீங்கள் இப்போது இங்கே 8.25 அப்படிங்கும்போது இங்கே பாயிண்ட் கீழே வரும்போது இங்கேயே 8.25 வரும், 7.25 வரும். 1 இன்ச்சு டிஃப்ரெண்ட்டில் வரும். இப்போ இந்த கேப் வந்து 3.9 இன்ச் வச்சுருக்கேன். டோட்டல் லென்த்து பார்த்தீங்க அப்படின்னா 11. இங்கே 1/2 இன்ச்சு போயிடும், இங்கே 1/2 இன்ச்சு போயிடும். இது 5.25 அப்படிங்கும்போது உங்களுக்கு ஸ்லீவனுடைய ரவுண்டு. இது வந்து ஸ்லீவ் பேட்டர்ன். 2 பீசஸ் வேணும், 2 சைடு ரைட்டு லெஃப்ட்டு. இதுதான். இப்போ இதை வந்து நம்ம வந்து ஒரு இதில் லைனிங்கில் எப்படி நம்ம பிளேஸ் பண்ணணும் அப்படிங்கிறத பார்க்கலாம். இப்போ இது பார்த்தீங்க அப்படின்னா ஒரு ரஃப்பாக ஒரு லைனிங் கிளாத் தான். நான் உங்களுக்கு இது எப்படி வச்சு கட் பண்ணுங்கிறதுக்காக மட்டும் இதை வச்சுருக்கேன். ஆனால் இந்த உடம்புக்கு இந்த பாடியினோட அளவுக்கு பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஒரு 1.10 1.25 வந்து உங்களுக்கு லைனிங் வந்து தேவைப்படும். ஃபஸ்ட்டு இந்த ஃபோல்டிங் சைடு சரிங்களா, இதை 2ஆக ஃபோல்டு பண்ணியிருக்கேன். இந்த ஃபோல்டிங் சைடு இதை வச்சுட்டு நீங்கள் ஃபுல்லாக மார்க் போட்டுக்கோங்க. கரெக்டாக எட்ஜில் வச்சுக்கோங்க. எங்கேயுமே லைன் எக்ஸ்ட்ரா இது எதுவுமே நீங்கள் விட தேவையில்லை. நல்லா ஒரு ஷார்ப்பான இதை வச்சு மார்க் பண்ணுங்கள். ரொம்ப மொத்தமாக இருக்க இதெல்லாம் வச்சு மார்க் பண்ணிங்கன்னா உங்களுக்கு அது எந்த இடத்துல வந்து கட் பண்ணுங்கிற டவுட் வந்துடும். அதனால் ஒரு பென்சில் மாதிரி இருக்க ஒரு ஷார்ப்பு இதில் வச்சு தான் இந்த அளவை வந்து நீங்கள் மார்க் பண்ணணும். நாட்ச் எங்கே வரும் அப்படிங்கிறத மென்ஷன் பண்ணிவிட்டு கரெக்டாக இந்த சார்ட் வந்து உங்களுக்கு லைட்டாக ஒரு திக்னஸ் இருக்கிறனால இந்த அளவை இப்படியே வச்சு நீங்கள் மார்க் பண்ணிக்கோங்க. இங்கே நாட்ச் வேணும், இங்கே லைன் வேணும், இங்கே நாட்ச் வேணும். இப்போ இதுதான் உங்களுக்கு பேக் பார்ட் சரிங்களா. அதே மாதிரி தான் ஒவ்வொரு போர்ஷனும் நீங்கள் கட் பண்ணிக்கணும். இது எப்படி கிராஸ் வருதோ அந்த இடத்துல இதை வச்சுக்கோங்க. அதே மாதிரி யோக் பீஸு ஸ்லீவுக்கு வந்து இந்த கிளாத் வந்து உங்களுக்கு பத்தாது, அதனால் 1.25 அப்படிங்கும்போது இதையும் வச்சு இப்படி இப்படி நீங்கள் ஸ்ட்ரைட்டாக இப்படி வச்சிட்டீங்க அப்படின்னா உங்களுக்கு இது ஸ்ட்ரைட் கட்டிங் ஆகிடும். இந்த செல்வெஜோட இதை இப்படி ஸ்ட்ரைட்டாக வச்சிட்டிங்கன்னா இது உங்களுக்கு ஸ்ட்ரைட் கட்டிங். அதுவே இப்படி கிராஸ் பண்ணி வச்சிங்க, ஃபுல் கிராஸ் வேணுமா இல்லை ஹாஃப் கிராஸ் வேணுமா எப்படி வைக்கிறீங்களோ அது வந்து உங்களுக்கு கிராஸ் கட்டிங். அதுக்கப்புறம் ஸ்லீவை வந்து கரெக்டாக வச்சு அதில் வந்து நீங்கள் மார்க் பண்ணிக்கோங்க. மார்க் பண்ணி நாட்சஸ் எல்லாம் போட்டு நீங்கள் கட் பண்ணிக்கோங்க. இதில் எக்ஸஸாக நீங்கள் எந்த இடத்துலையுமே கிளாத் எதுவுமே விட தேவையில்லை. எல்லாமே இந்த எட்ஜை ஒட்டி நீங்கள் கட் பண்ணிங்கன்னா போதும். உங்களுக்கு
அதை வச்சு நீங்க மெயின் கிளாத் வந்து கட் பண்ணிக்கலாம். இல்ல நார்மல் பிளவுஸ் அப்படின்னா மட்டும் நீங்க என்ன பண்ணணும் அப்படின்னா, இந்த ஃபோல்டிங்காக நீங்க இப்படியே கட் பண்ணிட்டீங்கன்னா இந்த வெயிஸ்ட்டுக்கு ஃபோல்டிங்க்கு என்ன பண்ணும் அப்படின்னா எக்ஸ்ட்ராவா ஒரு கிளாத் கொடுத்து ஃபோல்டு பண்ணணும். அப்படி இல்லைன்னா நீங்க இதை இந்த நார்மல், ஏன்னா இந்த கிராஸ் வரும்போது எக்ஸ்ட்ரா கிளாத் கொடுத்து ஃபோல்டு பண்ணீங்கன்னா தான் இந்த கட்டு வந்து உங்களுக்கு கரெக்டா வரும். இல்ல நான் அப்படியே ஃபோல்டு பண்றோம் அப்படின்னா இதை நீங்க ஸ்ட்ரெயிட்டா மார்க் பண்ணிக்கோங்க. இதை வந்து இப்படி இந்த இந்த ஸ்லாண்டிங் வந்து கொடுக்க வேண்டாம். ஏன்னா ஸ்லாண்டிங் கொடுத்துட்டு நீங்க மடிக்கும் போது உங்களுக்கு ஈவனா வராது. அதனால நார்மல் பிளவுஸ் அப்படிங்கும்போது மட்டும் இங்க கொடுக்க வேண்டிய இந்த ஸ்லாண்டிங்கை வந்து நீங்க ஸ்ட்ரெயிட்டா கொடுத்துக்கோங்க. இதை ஸ்ட்ரெயிட்டா கொடுத்துட்டு அப்படியே வந்து நீங்க மடிச்சு தைச்சுக்கலாம். அப்படி இல்லைன்னா இந்த உயரத்துல வச்சு நீங்க ஸ்ட்ரெயிட் பண்ணிக்கோங்க. ஏன்னா யோக் வந்து அஃபெக்ட் ஆகாம பார்த்துக்கோங்க. அப்போதான், இல்லைன்னா ஏன்னா இந்த அளவு வச்சுதான் நம்ம யோக் மார்க் பண்ணியிருக்கோம். சப்போஸ் நீங்க இங்க தள்ளிட்டீங்க அப்படின்னா இந்த யோக்குமே நம்ம லைட்டா ஒரு 1/4 இன்ச்சு இங்க தள்ளுற மாதிரி தான் வரும். இங்க எவ்வளவு டிஸ்டன்ஸ் தள்ளி இருக்கீங்களோ இங்க இறக்கணும். அப்பதான் சைடு. ஆனா நார்மல் அப்படிங்கும்போது துணி எக்ஸ்பெண்ட் ஆகும். அதனால பெருசா ஒரு இதுவும் வராது. சப்போஸ் உங்களுக்கு அது எதனால வருதுன்னு தெரிஞ்சுக்கணும் அப்படிங்கறனால இந்த ஸ்லாண்டிங் வந்து நீங்க நார்மல் பிளவுஸுக்கு பீஸ் கொடுத்து திருப்பிக்கோங்க. அப்ப யோக் வந்து உங்களுக்கு அஃபெக்ட் ஆகாது. சப்போஸ் நீங்க சேம் கிளாத்தை ஃபோல்டு பண்ற மாதிரி இருந்தா இந்த 1/4 இன்ச்சுக்கு யோக் வந்து நீங்க அதிகப்படுத்திக்கணும். அவ்வளவுதான். அதை பண்ணிட்டீங்க அப்படின்னாவே இந்த பேட்டர்னை நீங்க எந்த பிளவுஸுக்கு வேணுனாலும் நீங்க வச்சு ஸ்டிச் பண்ணிக்கலாம். அதே மாதிரி இதுல நிறைய விஷயம் நான் சொன்னது எல்லா டிப்ஸுமே இந்த சைடில் எக்ஸஸா விடுற அளவு எல்லாமே ஒரே அளவா இருக்கணும். அப்போதான் உங்களுக்கு சைடு ஜாயின் பண்ணும்போதும் கரெக்டா வரும். இது எல்லாமே நீங்க கரெக்டா ஃபாலோ பண்ணிக்கோங்க. அதே மாதிரி நம்மளுடைய ட்ரினிட்டி ஸ்டுடியோ ஈரோட்ல வந்து நிறைய பேர் ஆன்லைன் கிளாஸஸ் இப்போ அவைலபிளான்னு கேட்டிருக்கீங்க. கிளாஸஸ் எல்லாம் இப்போ முடிஞ்சு மறுபடியும் அடுத்த கிளாஸ் வந்து நெக்ஸ்ட் மந்த் வந்து நாங்கள் ஸ்டார்ட் பண்ண போகிறோம். இப்போ வந்து உங்களுக்கு அட்மிஷன் வந்து நெக்ஸ்ட் வீக்லேருந்து ஸ்டார்ட் ஆகும். அதனால் உங்களுக்கு ஆன்லைன் கிளாஸில் ப்ளவுஸ் கிளாஸில் சேரணும் அப்படின்னா நீங்கள் உங்களோட அந்த டிஸ்கிரிப்ஷனில் இருக்க வாட்ஸ்அப் நம்பருக்கு காண்டாக்ட் பண்ணி உங்களுடைய சந்தேகங்களாக இருந்தாலும் சரி, ப்ரைஸ் டீட்டெயில்ஸாக இருந்தாலும் நீங்கள் டைமிங் முதற்கொண்டு எல்லாமே தெரிஞ்சுக்கலாம். அதனால் நீங்கள் நெக்ஸ்ட் மந்த்து ஜூலை மாதம் ஆகஸ்ட்லேருந்து உங்களுக்கு ஆன்லைன் கிளாஸஸ் வந்து ஸ்டார்ட் ஆகும். உங்களுக்கு அதில் கற்றுக்கணும் அப்படின்னு விருப்பம் இருக்கிறவங்க நீங்கள் காண்டாக்ட் பண்ணி டீட்டெயில் தெரிஞ்சுக்கோங்க. அதே மாதிரி பேட்டர்ன்ஸுமே வந்து நமக்கு அவைலபிள் தான். உங்களுக்கு என்ன மெஷர்மெண்ட் வேணுமோ அதை நீங்கள் சென்ட் பண்ணி உங்களுக்கு தேவையான பேட்டர்னை வந்து நீங்கள் வாங்கிக்கலாம். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்கும்னு நினைக்கிறேன். பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். தேங்க்யூ வீவர்ஸ்.